அன்புடீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நேரலையில உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நேரலையே எதுக்கு அப்டின்னா, நான் நேரலை செய்வதற்கு என்ன விதமான டூல்ஸ்லாம் இதுவரைக்கும் யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதில 3 முக்கியமான டூல்ஸு மேக்ஸிமம் அந்த டூல்ஸ் மட்டுமே போதும் நமக்கு. அதுதான் நான் பயன்படுத்துறேன். அத பத்தி உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வாங்க. அது வந்து எல்லாருக்கும் பழக்கமான டூல்ஸா கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் எதுக்கு அத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் அப்டின்னா, இந்த டூல்ஸ் வந்து எதுவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் எதுவுமே தேவையில்ல. ப்ளஸ் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ். சரிங்களா? உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் OBS ஸ்டூடியோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, முதல் டூலு அதுதான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக உதவக்கூடியது. அது லைவ் ஸ்ட்ரீமிங் மட்டும் இல்ல, அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கவே இதவே நம்ம பேரலலா ரெக்கார்டிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வேலையை செய்யக்கூடிய திறன் கொண்டது அது. ஸோ இதில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, OBS ஸ்டூடியோ இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களோட இணைய முகவரிக்கு போயிரும். இந்த ஓப்பன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் அப்படின்றது தான் OBS ஸ்டூடியோ அப்படின்றது. இதில நீங்க விண்டோ யூசரா இருந்தாலும் சரி, மேக் யூசரா இருந்தாலும் சரி, லினக்ஸ் யூசரா இருந்தாலும் 3 பேருமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அ ஃபைல்ஸ் இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து முதல் முக்கியமான விஷயம். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ண பிறகு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம். இது என்னோட ரெக்வெஸ்ட்டு. எப்பயுமே டவுன்லோட் பண்ண ஃபைல வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அந்த வெரிஃபை பண்றதுக்காக நான் ஒரு டூல் யூஸ் பண்றேன். சரியா? அதையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை இணைய முகவரியில் தான் அது டைரெக்டாக எல்லாமே இதில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைரெக்டாக வைரஸ் டோட்டல் அப்படின்ற ஃபைல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய ஓஎஸை வச்சு இது வந்து விண்டோஸ் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் முடித்த பிறகு அதுக்கப்புறம் நான் வெரிஃபிகேஷன் போகலாம். வெரிஃபிகேஷனில் இங்கே சூஸ்ன்ற ஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதில் இங்கே இருக்க OBS ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணுது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே இது வந்து இந்த ஃபைல் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு ஓகேவா இல்லையான்றது இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது எதுவும் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ இல்லாமல், எதுவும் வைரஸ் எதுவுமே இதுக்குள்ளே இல்லாமல் டிடெக்ட் ஆகாமல் எல்லா எனி மால்சியஸ் வைரஸ் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக க்ரீனில் வரும். இங்கே வந்து எத்தனை இது வெரிஃபை பண்ணியிருக்கோ எல்லா தகவலும் வரும். இது வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நெக்ஸ்ட் கொடுக்கும். எந்த ஃபோல்டரில் நீங்கள் இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். அதை நீங்கள் அப்படியே டிஃபால்ட் ஃபோல்டரில் விட்டிங்கன்னா ஓகே தான். அப்படியே போயிட்டு இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடலாம். முடித்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு தேவை என்னென்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வைக்கிறது, கீழே டைட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். அது வந்து இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை சீன் செலெக்ஷன் சொல்லலாம். இப்போ எப்படி நான் இங்கே வந்தோன்னே இங்கே வேறு மாதிரி இருக்குது, அங்கே இதுக்கு முன்னாடி இருக்கல வேறு சீன், இதெல்லாம் வந்து சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே. அந்த மாதிரி சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன 2மே ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல். சரிங்களா? இப்போ சொல்கிறது வந்து ஃப்ரீ டூல். இந்த டூல் என்னென்னா கேன்வா ஆல்ரெடி மேக்ஸிமம் பீப்புள் யூஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ இருந்தாலும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் வந்து அல்டிமேட்டாக நீங்கள் வந்து என்ன வகையான டிசைன்ஸ் வேணுமோ எல்லாமே இதில் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். அவைலபிள் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃப்ரீலே நீங்கள் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் தேவையோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஆனால் ஃப்ரீலே என்னை பொறுத்தளவில் நானும் பல இடங்களாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீலே அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே நம்மளால் முடியாது. அவ்வளோ இருக்குது. ஸோ பெய்டு வெர்ஷனுக்கு போனீங்கன்னா அதில் கிளாஸஸ் எடுக்கிறதுக்காக பெய்டு வெர்ஷனும் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் டு ஸ்டார்ட் வித் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் போகலாம். அதுவே இந்த நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் எல்லாம் அதிலே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். இந்த 3 டூலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி அழகாக தேவையான அளவு எல்லாம் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து ஒன்று தேவை, ஒரு வெப்கேமை வாங்கிட்டீங்கன்னா போதும். நார்மலாக ஒரு 2000லேருந்து 5000க்குள்ளே வாங்கினீங்கனாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஹை குவாலிட்டி போனீங்கன்னா சூப்பர் தான். அதுக்கப்புறம் லைட்டிங்க்கு நான் வந்து ஒரு LED லைட் தான் முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ அதுவே போதுமானது. நார்மலான டியூப் LED லைட்டை வாங்கிக்கலாம். சில பேர் ஒரு ரவுண்டு LED லைட்ஸ் வாங்குவாங்க. அது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு தேவை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு லேப்டாப்பு அது கூட சேர்த்திக்கலாம். இல்லை மொபைல்லே நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் வித் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட நல்லா என்ன சொல்கிறது, ஒரு கஸ்டமைஸ்டு லைவ் ஸ்ட்ரீமிங் போகணுன்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது ரொம்ப மினிமமாக இதுக்குள்ளே இதோட ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். மல்டிபிள் கேமரா ஆட் பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். நான் ஒரே கேமராவை வச்சேவும் மல்டிபிள் வியூஸ் இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்துங்க மல்டிபிள் கேமராஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சரியா? இதுதான் விஷயம்.
ஆனா சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து கத்துக்கிறணும் அப்படின்றப்ப, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, வேகமா கத்துக்கிற முடியும் அப்படின்னு நெனைப்பாங்க. அவங்களுக்காக நான் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாரியவும், இப்ப நம்ம இதுக்கான செஷன்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாசம் வந்து கம்ப்ளீட்டா லைவ் ஸ்ட்ரீமிங்காக தான் பண்ணியிருக்கு. அதுல விருப்பம் இருக்கவங்க கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு செஷன் வந்து அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் யூசிங் மொபைல் இன் ஆல் பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணியாச்சு. 5 பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம கத்துக் குடுத்துட்டோம். அதுல LinkedInல மட்டும் மொபைல்ல பண்றது பாசிபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத தவிர இப்ப அடுத்த வரிசையா என்னென்ன வரப்போகுதுன்னா, YouTube வரப்போகுது. அதுக்கப்புறம் Facebookல வரப்போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம LinkedInக்கும் போப்போறோம். இந்த 3 இதுலயும் லைவ் ஸ்ட்ரீமிங் கத்துக் குடுக்க போறோம். அதுல நீங்க கத்துக்கணும் தமிழ்ல கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை வகுப்பு நடக்குது. இங்கிலீஷ்ல கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு புதன்கிழமை வகுப்பு நடக்குது. எல்லாமே 7:30 PM தான் நடக்குது. இப்ப தேதிகள நான் சொல்லிடுறேன். YouTube வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திங்கட்கிழமை 8 ஏப்ரல் 24 அப்ப நடக்குது. அதுக்கப்புறம் அதே வகுப்பு வந்து 10ஆம் தேதி ஆங்கிலத்தில நடக்கும். YouTube லைவ் ஸ்ட்ரீமிங் யூசிங் OBS அப்படின்றது. அப்புறம் 15ஆம் தேதி வந்து அ நமக்கு உங்களுடைய Facebookல லைவ் ஸ்ட்ரீம் போறது எப்படி? இன்ஸ்டால என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு? அதையும் நான் சொல்லிடுறேன். அது வந்து நீங்க இந்த OBS யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்ன்றத நான் சொல்லிடுறேன். 15த் சரிங்களா? 15த் வந்து தமிழ்ல நடக்க போகுது. 15ஆம் தேதி ஏப்ரல் மாசம் வந்து தமிழ்ல நடக்கும். அன்னைக்கு வந்து Facebook லைவ் ஸ்ட்ரீமிங்கும், இன்ஸ்டால என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து அதே வகுப்பு வந்து 17ஆம் தேதி 17 ஏப்ரல் வந்து ஆங்கிலத்தில நடக்கும். அப்புறம் 22ஆம் தேதி LinkedIn வந்து LinkedInல எப்படி OBS யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் போறது அப்படின்றது தமிழ்லயும், 24ஆம் தேதி ஆங்கிலத்திலயும் நடக்கும். இதுதான் ஃப்ளோ நம்ம இப்ப டைம்ஸ் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். நீங்க உங்களுக்கு இந்த இதில எந்த வகுப்புல கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அந்த வகுப்புக்கான தேதிய மட்டும் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான லிங்க் எல்லாம் மீட்டிங் லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதில ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க என்ட்ட கேட்கலாம். கீழ வந்து நான் அதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். அத பயன்படுத்திக்கங்க. இத இத தவிர்த்து உங்களுக்கு இப்ப நான் சொன்ன டூல்ஸ் சம்மந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல அத பத்தியான நான் பதில்களையும் சில விஷயம் சொல்றேன். உங்களோட கேள்விகள பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம இந்த டூல்ஸை யூஸ் பண்றப்ப சில கேள்விகள் வரும். அத பத்தி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த நேரலையில கலந்துக்கிட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயத்த கத்துக்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அத இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத டவுன்லோட் பண்றது, வெரிஃபை பண்றது, இன்ஸ்டால் பண்றது எல்லாத்தையும் நான் சொல்ட்டேன். அப்புறம் புது புது டூல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத வந்து எப்படி பயன்படுத்தி நீங்க உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமோடைய லுக் அண்ட் ஃபீலை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அத முயற்சி பண்ணுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதுக்கான பதில்களோட நான் அடுத்து உங்கள அடுத்த நேரலையில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரா. மகேந்திரன். நன்றி. வணக்கம்.